கியூப் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்க்க சொல்லியிருந்தோம். அதுக்கான ஆன்சர் இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆப்போசிட் டு த ஃபேஸ் கண்டெய்னிங் நம்பர் 5. இந்த 5ன்ற நம்பருக்கு ஆப்போசிட் ஃபேஸில் என்ன நம்பர் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம 2 பொசிஷன் ஆஃப் த டை கொடுத்துருந்தா எப்பவும் கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணி எழுதிட்டு அதே ஆன்சர் எழுதுவோம். ஆனால் இதில் பாருங்கள், 2 1 5 4 2 1 டைரெக்டாகவே நமக்கு பார்த்ததுமே ஆன்சர் தெரியுது. இதுக்கு கிளாக் வைஸாக ரொட்டேட் பண்ணி எழுதணும் அப்படின்ற அவசியம் இல்லை. வெவ்வேறு நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா தான் கிளாக் வைஸாக ரொட்டேட் பண்ணி எழுதணும். இதில் நமக்கு பார்த்தாலே தெரியுது, இந்த 2ம் 1ம் இதில் மேலேயும் அட்ஜசன்ட்லேயும் இருக்குது, இதில் கீழேயும் அட்ஜசண்ட்டாக இருக்குது. அப்போது மேலே இருக்கிற நம்பர் 5, கீழே இருக்கிற நம்பர் 4. மேலே இருக்கிறது 5 அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற நம்பர் 4 இருக்குது அப்படின்றது பார்த்ததுமே தெரியுது. இதுக்கு நம்ம கிளாக் வைஸாக ரொட்டேட் பண்ணி எழுதணுன்ற அவசியம் இல்லை. பார்த்தோன்னே தெரிகிற மாதிரி நம்பர் கொடுத்துட்டாங்க. ஸோ 5க்கு ஆப்போசிட் ஃபேஸில் இருக்கிற நம்பர் 4. அடுத்தது செகண்ட் ப்ராப்ளம்க்கான ஆன்சர் பார்க்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளம் கொடுத்துருந்தாங்க. அதாவது என்னென்னா, சம் ஆஃப் த டாட்ஸ் ஆன் த ஆப்போசிட் ஃபேஸஸ் மஸ்ட் பி 7. அதாவது எதிரெதிர் பக்கத்தில் உள்ள கூடுதல் 7ஆக தான் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம க்யூப்ஸில் 1 to 6 நம்பர்ஸ் இருக்குது. அதாவது எப்படி இருக்கணும்னா, ஒரு இதில் 1 இருந்தால் ஆப்போசிட் பக்கத்தில் 7 வரணும்னா என்ன வரணும்? 6 வரணும். இன்னொரு இதில் 2 இருந்தால் ஆப்போசிட் ஃபேஸில் என்ன இருக்கணும்? 5. அடுத்து 3 இருந்தால் ஆப்போசிட் ஃபேஸில் என்ன இருக்கணும்? 4. இப்போ நமக்கு 3 ஃபேஸஸ் கொடுத்துட்டாங்க. இன்னொரு 3 ஃபேஸஸ் தெரியாது. அது இந்த செட் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா அது ஈக்குவலாக இருக்கும். இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, 4 க்யூப் கொடுத்துருக்கறதுல எது ராங்கான க்யூப்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த செட் எதுலலாம் இல்லையோ அது ராங்கான க்யூபாக இருக்குமோ? பார்த்தா தெரியும் நமக்கு. அதாவது கொடுத்துருக்க க்யூப்ஸில் இந்த மாதிரி செட்ஸ் இதில் இல்லாமல் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன, 3 கொடுத்துட்டாங்க. 4 இருக்கா இதில்? இல்லை. அப்போ 4 இதோட ஆப்போசிட் ஃபேஸில் இருந்தால் 7. ஓகே. அடுத்து 6. 1 இருக்கா? இல்லை. அப்போ 1 இதோட ஆப்போசிட் ஃபேஸில் இருந்தால் 7 ஈக்குவல். அடுத்து 2 இருக்குது. 2 இருந்தால் 5. ஓகேவா? இந்த க்யூப்பில் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அதனால் இது ராங் கிடையாது, கரெக்டான க்யூப். நெக்ஸ்ட்டு இந்த க்யூப்பில் பார்த்திங்கன்னா 2 இருக்குது, 4 இருக்குது, 6 இருக்குது. அதே மாதிரி 2 இருக்குது, 4 இருக்குது, 6 இருக்குது. இந்த 3 செட்டில் ஏதோ ஒவ்வொரு நம்பர் இருந்தாலே அந்த க்யூப் கரெக்டு. ஓகேவா? இந்த க்யூப்பு கரெக்டு. அதே மாதிரி 5 இருக்குது, 5 இருக்குது, 3 இருக்குது, 6 இருக்குது. இதுலேயுமே கரெக்டாக தான் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1 இருக்குது, 4 இருக்குது, அகைன் 6 இருக்குது. பார்த்தீங்கன்னா 2 or 5 இருந்திருக்கணும் இந்த இடத்துல. ஆனால் 6ஏ இருக்குது. இப்போ 1 and 6 இருக்கிறதுனால இது ஆப்போசிட் ஃபேஸில் இல்லை இல்லையா? இது கீழே இருக்குது. அதாவது 1ம் இருக்குது, 6ம் இருக்குது. அப்போ நம்ம ஆப்போசிட் ஃபேஸஸில் வெவ்வேறு நம்பர் இருக்கும். இந்த ஆப்போசிட் ஃபேஸில் வேறு நம்பர் இருக்கும். அப்போ ஆட் பண்ணும்போது அதோட நம்பர் கம்மியாக இருக்கும். அதனால் இந்த க்யூப் தான் ராங்கான க்யூப். இது ஏ க்யூப், இது பி க்யூப், இது சி க்யூப், இது டி க்யூப். இதில் டி க்யூப் தான் ராங்கான க்யூபாக இருக்குது. ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போது இன்னொரு கொஷின் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஆப்போசிட் டு த ஃபேஸ் பாயிண்ட் 6. 6க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது அதை பார்க்கணும். இது நார்மலானது தான். வெவ்வேறு நம்பர்ஸ் வந்துருச்சு. அதனால் நம்ம கிளாக் வைஸாக ரொட்டேட் பண்ணி எழுதிக்க வேண்டியதான். 6 3 5 2 3 1. ஆப்போசிட் டு த ஃபேஸ் 6 என்ன இருக்குது? 2. அப்போ 2 தான் இதுக்குரிய ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சுதா?
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் மக்களே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.